நாம் அனைவரும் இணைந்து தொழுகை முறைமையை நாம் கருத்தரை கொடுக்கப்பட்டிருக்கிற பாடம். தொழுகை முறைமை நாம் பின்பற்றோம். தந்தை மறைந்த தூயாவியா திருப்பெயரில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது தந்தையாகிய கடவுளிடம் கபடச் செய்தி உள்ளவர்களாய சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அவரை கேட்போம். நமக்கு உதவி கர்த்தருடைய திருப்பெயரில் உள்ளது. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் என் மீறுதல்களை
மீட்பரும் ஆண்டவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் இயல்பின்படி பாவம் உள்ளவர்களும் தீட்டுள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததென்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக அளவில்லாத இறக்கம் விளக்கிறவரே, எங்களை மீட்கும்படி மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்த உமது ஒரே மகனின் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நாங்கள் முடிவில்லா வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளும்படி உண்மையும் உங்களுடைய சித்தத்தை அறிகிற உண்மையான அறிவையும் உங்களுடைய வசனத்துக்கு உண்மையான கீழ்ப்படலையும் தூய ஆவியானவரை கொண்டு எங்கள் இருதயங்களை அதிகப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, ஆமென். அனைத்து ஆற்றல் மிக்க பரம தந்தையாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே மகனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்து அவர் பொருட்டு நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் திருப்பெயரில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது தூய ஆவியாரை தந்தருவதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவராய் திருமுழுக்கு பெற்றவர் ரட்சிக்கப்படுவர். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். அனைவரும் நாம் ஆரம்ப வாக்கியத்தை நாம் பின்பற்றுவோம். அதை தொடர்ச்சியாக இருக்கின்ற ஆரம்ப வாக்கியத்தை நாம் அனைவரும் பின்பற்றுகிறோம். உமது நியமங்களின் வழியை எனக்கு போதித்தருளும். முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்ளுவேன். உமது கட்டளைகளை நான் ஆராய்ந்து வருகிற படியால் விசாலத்திலே உமது நியமங்களை கைக்கொள்ளுவேன்.
உன்னதமானவரே, பரிசுத்தவானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய எங்களோடே உம்முடைய நாமத்தின்படியே பிதாவே சோதரமே, உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உங்களோடு இருப்பாராக. இறைவேண்டல் செய்வோமாக. அனைத்து ஆற்றல் மிக்க கடவுளே, உமது திருவார்த்தைகளை கற்றுக் கொடுக்கும் உம்மடியாரை உம்முடைய தூய ஆவியாரின் ஞானத்தினால் நிறைத்து நற்செய்தியின் பேருண்மையை எல்லா மக்களினத்தாருக்கும் கற்றுக் கொடுக்கும் இறைப்பணி உண்மையோடு செய்து நிறைவேற்ற உமதடியாருக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாய் நிலைக்கு வாழ்ந்து ஆட்சி செய்து வருகின்ற உமது மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இந்த அருமையான கண்காணியா இறையில் கல்லூரி ஞாயிறு மாலை வேளையில் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற பழையற்பாட்டின் பகுதி அது நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 1 முதல் 8 வரை. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 1 முதல் 8 முடிய. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். மகனே, என் உபதேசத்தை மறவாதே, உன் மனம் என் கற்பனையை காப்பதாக. நீடிய வாழ்வையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் மென்மேலும் அவைகள் உனக்கு தரும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகா. கழுத்தில் அவை தரித்துக் கொள்வாய். இதய பலகையில் அவைகளை எழுது. அப்போது கடவுளின் பார்வையிலும் மனுஷர் பார்வையிலும் தயவும் விவேகத்தை பெறுவாய். உன் சுய புத்தியை சாராமல் உன் முழு மனதோடும் கர்த்தரை நம்பு. உன் வழிகள் எல்லாம் அவரை நினை. அப்பொழுது அவர் உன் பாதையை நேராக்குவார். உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலகு. அது உன் உடம்புக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனும் ஆகும் என்பது. இன்றைய பழைய பாட்டின் பகுதியை நாம் அனைவரும்
வாசிக்க கேட்டோம். இப்படியாக இந்த நாளுக்கென்று தரப்பட்டிருக்கின்ற நிருப பகுதியை நாம் அனைவரும் வாசிக்க கேட்கலாம். இன்றைய நிருப பகுதி அப்போஸ்தலராகிய பவுல் அடிகளார் தன்னுடைய அன்பு மகனாகிய தீமோத்தேயுக்கு எழுதிய திருமுகம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 4ஆம் அதிகாரத்துடைய 5வது வசனம் உடைய 2 தீமோத்தேயு 3ஆவது அதிகாரம் வசனங்கள் 14 தொடங்கி 4ஆம் அதிகாரத்துடைய 5வது வசனம் உடைய. வாசிக்கப்பட வேண்டிய நிருப பகுதி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 4ஆம் அதிகாரம் 5 முடிய. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைக்கிறேன், அவற்றை இன்னாரிடம் கற்றா என்று நீ அறிந்ததற்கு அல்லாமல் கிறிஸ்து இயேசு மேலுள்ள விசுவாசத்தினால் உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ள நடக்கக்கூடிய பரிசுத்த ஆகமங்களை நீ சிறுவயது முதல் அறிந்தது என்றும் உனக்கு தெரியும். வேதவாக்கியம் ஒவ்வொன்றும் தேவ ஏவுதலினால் அருளப்பட்டிருக்கிறது. கடவுளின் மனுஷன் பூர்ணமுள்ளவனாகி எந்த நற்கிரியையும் செய்ய பரிபூர்ண பக்குவமுடையவதற்கு ஏதுவாய் அது உபதேசித்திருப்பதற்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்துவதற்கும் நீதியை கற்பிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளது. கடவுளுக்கு முன்பாகவும் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்தீர்க்கப் போகிற கிறிஸ்து இயேசுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் நினைத்தவனாய் நான் வற்புறுத்தி சொல்லுகிறதாவது, திருவசனத்தை பிரசங்கி சமயம் வாய்க்காவிட்டாலும் விட்டுவிடாதே. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் குற்றத்தை எடுத்து காட்டு, கருத்துகள் புத்தி சொல். அவர்கள் ஆரோக்கியகரமான உபதேசத்தை தாங்க மாட்டாமல் செவியுள்ளவனாகி தங்கள் சுயேட்சை கேட்ட போதர்களை திரட்டி குத்துக் கொண்டவர்களாய் சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, சுத்தத்தை சகித்திரு, சுவிசேஷகன் வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. வாசிக்கப்பட வேண்டிய நிறுவனம். நாம் அனைவரும் எழுந்து நற்செய்தி நாம் வாசிக்க கேட்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நற்செய்தி வாசகம் தூய மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 30 முடிய. மத்தேயு நற்செய்தி 11ஆவது அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 30 வரையிலான திருவசனங்கள். அக்காலத்தில் இயேசு திருவாய் மலர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உங்களை ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இதுவே உமது திருவுளத்துக்கு பிரியமாக இருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு பிதாவை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவரும் அவரை அறியான். வருந்தி அழைத்து பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் எதிர்த்து வாருங்கள், நான் உங்களுக்கு இடைப்படாமல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு நீங்கள் இளைப்பாறுதல் கண்டடைவீர்கள். என் நுகம் மெதுவு, என் சுமை இலேசியர்கள் சொன்னார். இதை நற்செய்தி நாம் அனைவரும் படிக்க கேட்போம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்கலாம். அதற்கு மறுமொழியாக நம்முடைய பற்றுறுதியை நாம் அனைவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தை படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய இடைப்பேதான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிகளிடம் பிறந்து முந்தி விழாவில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய வலதுவாசல் வைத்திருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவர்
ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையில் பரிசுத்த வாழ்க்கை ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் மீட்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமருங்கள். அனைவரும் நாம் இணைந்து 331வது ஞான பாடலை அனைவரும் நாம் இணைந்து பாடுவோம். 331வது ஞான பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். 5 மற்றும் 6வது சரணம் பாடுகிற பொழுது திருச்சபையார் எழுந்து பாட உங்களை அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். 331வது ஞான பாடல் 5 மற்றும் 6வது சரணம் பாடுகிற பொழுது சபையார் எழுந்து பாட உங்களை அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். ஆ
குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் நிறைவாக உரித்தாகட்டும். ஆமென். இந்த நாள் கண்காணியா இறையர் கல்லூரி ஞாயிறாக நாம் நம்முடைய திருச்சபையிலே இந்நாளை நாம் ஆசரிக்கின்றோம். இந்த மாதம் முழுமையுமாகவே ஒவ்வொரு திருச்சபையிலும் ஒவ்வொரு வாரமாக அதை ஆசரிக்கிறார்கள். நாம் இன்றைக்கும் கண்காணிய இறையர் கல்லூரி ஞாயிறு என்று சொல்லி நாம் இத்தொழுகையை நாம் பங்கேற்று கடவுளை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளுக்குரிய திருமறை பாடமாக நமக்கு அருளப்பட்டிருக்கின்ற சிந்தனை பகுதி தூய மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் திருவசனங்கள் 25 முதல் 30 வரையிலான பகுதிகள். இன்றைய நற்செய்தி தூய மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 30 வரையிலான திருவசனங்கள். அக்காலத்தில் இயேசு திருவாய் மலர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் விவேகளுக்கும் மறைத்து பாலருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பிதாவே, இதுவே உமது திருவுளத்திற்கு பிரியமாய் இருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவரும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு பிதாவை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவரும் அவரை அறியான். வரைந்துழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு நீங்கள் இளைப்பாறுதல் கண்டடைவீர்கள். என் நுகம் மெதுவு, என் சுமை லேசு என்று சொன்னார் என்பதை தலைவணங்கி நாம் சொல்லிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளை, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த அருமையான கண்காணி இறை கல்லூரி ஞாயிறாக இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை தொழில் நாங்கள் பங்கேற்று ஆண்டவரை ஆராதிக்க தொழுது கொள்ள இறைவன் எங்களுக்கு பாராட்டி இருக்கின்ற நல்ல இதுக்காக உனக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அந்த நிறைந்த கடவுளை, இந்த வேளையிலும் கடவுள் இந்த வேளை எங்களோடு கூட இந்த இறைவாக்கின் மூலமாக கிடைப்பட வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் சொல்லிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கின்றோம். இயேசுவின் இனிய திருப்பெயர்களை சொல்லிக்கின்றோம். ஏற்றுக் கொள்ளுங்கள். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்குள் அன்பிற்கு இனியவர்களே, அனைவரும் நாம் இந்த தொழுகையை கண்காணியா இறை கல்லூரி ஞாயிறாக நாம் ஆசிரிக்கிறோம். இந்த கண்காணிய இறை கல்லூரி என்று சொல்லுகிற பொழுது, கண்காணி என்கின்ற பெயரிலே பல பள்ளிகள், ட்ரைனிங் சென்டர்ஸ், பல்வேறு ஆலயங்கள் எல்லாம் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கும் இந்த திருச்சபை அனைத்துடைய ஒரு மையமாக இருக்கின்ற, நடுநிலையில் இருக்கின்ற, முக்கிய ஆதாரமாய் காணப்படுகின்ற கண்காணி இறை கல்லூரி ஞாயிறாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆசிரிக்க கடவுள் நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கின்றார். இந்த கண்காணி இறை கல்லூரி என்கின்ற இந்த அருமையான செம்மறி என்பது 1924வது ஆண்டிலே இது MELIM என்று சொல்லப்படுகின்ற மிசோரி இவாஞ்சலிக்கல் லூத்தரன் இந்திய மிஷன் என்று சொல்லப்படுகிற MELIM என்கின்ற அந்த அமைப்பிலே அமெரிக்காவில் இருந்து இங்கே 1924வது ஆண்டிலே அது எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்டது. அது ஆரம்பிக்கப்பட்ட அனுபவத்தை அது எடுத்து கட்டப்படுகிற அனுபவமாக நாட்டை நாம் பார்க்கிறோம். ஆகவே 1924 என்று சொல்லுகின்ற பொழுது 100 ஆண்டை கடந்த ஆண்டிலே 2024 ஆகவே 100வது ஆண்டிலே சென்ற ஆண்டிலே செமினரி ஃபங்க்ஷனாக அது ஆசரிக்கப்பட்டதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம்.
இன்றைக்கும் இந்த வருஷத்திலே கண்காணி இருக்கிறது என்பது 101வது ஆண்டை அது கொண்டாடி 102வது ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறது. சென்ற ஆண்டு 9வது வருஷம் கொண்டாடி 101 ஆண்டு பிரவேசித்து இந்த வருஷம் 101வது ஆண்டை கொண்டாடி 102வது ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறது. எனவே ஆண்டவருக்கு இந்த கல்லூரியை கடவுள் அருமையான மிஷனரிகள் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டதை எண்ணி பார்த்து இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுகிற மக்களாக நாம் காணப்படுகிறோம். எனவே இந்த கண்காணி இறைக்கல்லூரி என்பது இன்றைக்கு இந்த நாட்டிலே ILC என்று சொல்லப்படுகிற நம்முடைய திருச்சபை அமைப்பு, இந்திய இவாஞ்சலிக்க லுத்தரன் சபை என்று சொல்லப்படுகிற இந்த ILC-யின் கீழாக இந்த கல்லூரியும் இந்த நிறுவனமும் இணைந்து செயல்படுகிற அனுபவமாக காணப்படுகிற பொழுது இந்த இறை கல்லூரி என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் முன்பதாக நாம் பார்க்கிற பொழுதும் ஏன் ஒரு 3 ஆண்டு காலம் முன்பதாக கூட நம்முடைய கல்லூரி என்பது உண்மையிலேயே எவ்வளவு மகத்துவமானது என்பதை அறிந்து கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கும் அறிய முடிகிறது. என்ன சொன்னால், போதகர்களை உருவாக்கக்கூடிய செமினரி என்று சொல்லப்படுகிற பொழுது நம்முடைய இந்த பகுதியில் நாம் குறிப்பாக இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி என்று சொல்லப்படுகிற 3 மாவட்டங்களை பொதுவாக நாம் இணைத்து தான் பார்ப்போம். இவைகளில் இருந்து நாம் அதை பார்க்கிற பொழுது ஒரு போதகர் மாணவர் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் மதுரைக்கு செல்ல வேண்டும், மதுரை அரசடி செமினரிக்கு செல்ல வேண்டும். இல்லை என்றால் சென்னையிலே காணப்படுகிற குருக்குள் லுத்தரன் தியாலஜிக்கல் காலேஜ், குருக்குள் சென்று அங்கே படிக்க வேண்டும், சென்னை செல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் பெங்களூர் செல்ல வேண்டும், UTC யுனைடெட் தியாலஜிக்கல் காலேஜ் பெங்களூர் செல்ல வேண்டும். இதை கடந்தால் இன்னும் கேரளா பகுதியிலே பார்க்கிற பொழுது கண்ணமுலா என்று சொல்கிற இடத்திலே ஒரு சென்று இருக்கிறது. அது மலையாளம் கலந்ததாக இருக்கிற அனுபவமாக இருக்கிறது. இதை கல்கத்தா செல்ல வேண்டும், அங்கேதான் செராம்பூர் காலேஜ் இருக்கிறது. இப்படிப்பட்ட கல்லூரிகள் எல்லாம் பின் நாட்களிலே அது இன்றை காணப்படுகிற பொழுது கூட எல்லா செமினரிகளிலும் கூட சிறப்பு வாய்ந்த ஒரு தன்மையுடைய செமினரியாக இந்த கண்காணியார் தியாலஜி செமினரி இன்றைக்கும் அது ஒரு சிறப்பான செமினரியாக காணப்படுகிறது. இன்னைக்கு நீங்க போய் பார்த்தால், நீங்க நான் சொன்ன ஒரு 5 செமினரி நீங்க எங்க போய் பார்த்தாலும் கூட நம்ம கண்காணி செமினரி காணப்படுகிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்கே காணப்படும் எலிவேஷன்ஸ், அங்கே இருக்கிற அமைப்புகளை எங்க போய் பார்த்தாலும் கூட செய்ய முடியாது, பார்க்கவே முடியாத அளவுக்கு அழகு பொருந்திய, நேர்த்தியாக, சிறப்பாக, பார்வைக்கு இடமாக, தரம் வாய்ந்ததாக இன்றைக்கும் கூட காணப்படுகிற அனுபவத்தோடு கூட இன்னும் காட்சியை அளித்துக் கொண்டிருக்கிறது கண்காணி செமினரி. அழகு நிறைந்த, அறிவு சார்ந்த, சிறப்பான ஒரு செமினரியாக அது இன்றைக்கும் தோற்றத்திலும் உண்மையிலும் இன்றை காணப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் மறுக்கவோ முடியாது. நம்ம பல நீங்க வேணா ஒரு கூகுள்ல போய் கூட பார்க்கலாம். நீங்க அமெரிக்காவில் இருக்கின்ற போர்ட்ஃபோலியோவில் காணப்படுகிற அங்கே இருக்கின்ற செமினரி, கண்காணி செமினரி, அதை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நம்முடைய செமினரி உண்மையிலே அதை போன்றவே அழகு சிறந்ததாக இருக்கிறது. அதுபோல இந்த கண்காணியா செமினரி ஆப்போசிட் இருக்கிற கால்வரி லுத்தரன் திருச்சபை, இங்க அமெரிக்கா சபையில பாத்தீங்கன்னா அதே போல சபைகள் அதே அளவுல அதே மாடல டெய்லி வருஷம் கூட சில இருக்காங்க. மாலை நமக்கு 6 மணி அளவிலே கூட ஒரு சர்வீஸ் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம அந்த கல்வரி சபை போலவே காணப்படுற அமைப்புகள் எல்லாம் நாம் நம்முடைய வரலாறை நாம் எண்ணி பார்க்கிற பொழுது, நமது வரலாற்றை சற்று ஆராய்ந்து பார்க்கிற பொழுது சிறப்பு தன்மை வாய்ந்த எல்லா டினாமினேஷனை காட்டிலும் சிறப்பு வாய்ந்த நிலைகளிலே பெற்றிருக்கிற சமூகமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய திருநெல்வேலி பேசும் சபையில இருந்து சுமார் 81 கிலோமீட்டர்ல சிறப்பாக இந்த கண்காணி செமினரி அமைந்திருக்கிறோம். பல நாம் சென்றிருக்கிறோம். உண்மையிலேயே ஒருவேளை நம்ம கூட ஒரு பார்வை கூட நீங்க ஞாபகம் பண்ணா அங்க போய் பாருங்கள். எனவே ஆண்டவருக்கு அன்பானவர்கள், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பெருமை என்னவென்று சொன்னால், இந்த சொத்துக்களும் இங்க இருக்கிற கட்டடங்களும் இங்க இருக்கிற ஸ்தாபனங்களும் நிறுவனங்களும் என்று இறைவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய தகுதியற்ற நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்மை என்று கூட நாம் சொல்ல முடியும். உண்மையிலேயே ஒரு ஆக்டிவ் ப்ராசஸாக ஒரு 220 டாக்டர்ஸ் இன்னைக்கு இருக்கிறார்கள்.
பேப்டைஸ்ட் மெம்பர்ஸ் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவராக இருக்கிற சபை மக்கள் 1,14,000 அளவில் இருக்கிற நிறுவனத்திலும் கம்யூனிகன் மெம்பர்ஸ் திருவிருந்தாளிகளாக 70,000 பேரும் காங்கிரிகேஷன்ஸ் என்று சொல்லும்போது 764 காங்கிரிகேஷன் சபைகளாக இருப்பதை 3 மறை மாவட்டங்களிலே நாகர்கோவில் சபை சங்கம், இதை நாம் பார்க்கிற பொழுது ஆம்பூர், திருவனந்தபுரம் 3 நிலைப்பட பார்க்கும்போது சுமார் 764 சபைகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. சுமார் 59 எலிமெண்டரி ஸ்கூல்ஸ், 11 ஹை ஸ்கூல், அதுபோல பார்க்கிற பொழுது ட்ரைனிங் சென்டர், டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், 5 போர்டிங்ஸ், இன்னொரு அதிகமான ஆசிரியர்கள், எல்லாம் ஒரு விதமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிற நம்முடைய திருச்சபை உண்மையிலேயே நம்முடைய கண்காணியா சான்று லூத்தரன் என்பது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதாக. நம்முடைய சபையிலும் கூட இந்த கண்காணியை படித்த மாணவர்கள் உண்டு. முன்னாள் மாணவர்கள் டாக்டர் ஆசிஸ் சார் அவர்கள், அதுபோல டாக்டர் திலகாமா அவர்கள், ரவீன திலகதாஸ் சார் அவர்கள், இதெல்லாம் கண்காணியை இறக்குமதி படித்த முன்னியல் படித்த முன்னாள் மாணவர்கள். அவள் இதை பார்க்கும்பொழுது எளிப்பாக அன்றைக்கு அந்த மிஸ்டர்கள் மெய்சினோ அதை அந்நிய நாட்களில் இருந்தவர்கள் அவங்க எப்படி அந்த இடத்துல இன்ஸ்டியூஷன் நம்ம கற்றுக் கொடுத்திருப்பார். இன்னைக்கு நாம் அந்த நாளை எண்ணி பார்க்கும் பொழுது அந்த பழைய கனவுகளாம் நம்மோடு படித்த மாணவர்கள் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், எது நிலைகள் இருக்கலாம், அது ஏதோ உலக பணி செய்யலாம், அந்த பழைய நிலை வருகின்றலாம். உண்மையிலேயே ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று சொன்னால் அது மறக்கவோ முடியாது என்று அன்பானவர்களே. எனவே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஆசீர்வாதங்களை நாம் ஆண்டவருக்கின்ற நம்மையே அர்ப்பணித்து வாழுகின்ற சமூகமாக இன்றைக்கு நாம் இருக்க வேண்டும். இந்த நிலையில கூட ஆண்டவர் இன்றைக்கும் இந்த சபைகளிலே எனக்கு எம்இஎல்ஐ என்கின்ற பெயரில் எனக்கு அது கடந்து இன்றைக்கு FCMS என்கிற நிலையிலே லூத்தரன் சர்ச் மிசோரி சினட் என்கிற FCMS என்கின்ற நிலையிலும் அதோடு கூட இருக்கிற உறவிலே நம்ம ILC இன்றைக்கு காணப்படுகிறது. ஒரு காலநிலை தாய் திருச்சபையாக அது அறியப்பட்டது. பின் நாட்களிலே சகோதரி திருச்சபையாக அறியப்பட்டது. இன்றைக்கும் அதற்கு ஈடாக ஒரு சுமார் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக இண்டிபெண்டன்ட் சபையாக, அதாவது லூத்தரன் மிசோரி சினடினுடைய எல்லா விதமான ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கப்படுகிற சம்பளம், அது வாகனங்கள் இதெல்லாம் இப்பொழுது கொடுக்கப்படாது, நீங்களே செயல்படுங்கள் என்று சொல்லி நம்முடைய களத்திலே அவர்கள் கையளித்தார்கள். பிற்பாடு சபைகள் உண்மையிலேயே நன்கு வளர்ந்திருக்கின்றன. ஒரு காலத்துல சின்ன குட்டி சபைகள் இன்னைக்கு எங்க போய் பார்த்தாலும் கூட எல்லா சபையுமே நல்லா கட்டப்பட்டிருப்பதை நாம் அறிய முடியும். நம்முடைய இருக்கிற சபையில் ஒரு அழகு என்று சொன்னால் சில சபைகள் ஒரு ஊருக்குள்ள இருக்கும். நம்முடைய சபை ரோட்ல இருக்கும், மெயின் ரோட்ல எங்க போய் ரோட்ல பார்க்க முடியும். ஒருவேளை நமக்கு இருந்து போகின்ற பொழுது வண்டியில் நாம செல்கிற பொழுது அங்கே கண்காணியா ஸ்கூல் அங்க இருக்குது, அது இருக்கிறோமா கொஞ்சம் இங்கே கண்காணியா சர்ச் இருக்கிறது. அது வழியிலே நாம் செல்கிற பொழுது ராமலிங்கபுரம் சென்றால் அங்கே ஒரு சர்ச் இருக்கும். அப்படியே நாம் சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒவ்வொரு சபைகளாக பல சபை கடந்து செல்கிற பொழுது மெயின் இடங்கள்ல சபைகளெல்லாம் அமைந்திருப்பதை நாம் நம்முடைய சபைக்கு அந்த மெயின் இங்கிருந்து நம்ம வந்தோம்னா அழகாக இந்த ரிலையன்ஸ் பிகைண்ட் அறியப்படுகிற அரசுல்லா மாளிகை, போத்தீஸுடைய ஓனர் வீடு, தொடர்ந்து நம்முடைய சபை அடுத்தது அழகாக இருக்கிற கார்பரேஷன். ஒரு அழகிய அமைப்பிலே ஆண்டவர் நமக்கு அழகிய இடங்களில் நம்முடைய சபைகளை ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவங்க கடந்து இன்னும் அதிகமாக சொல்லலாம். எப்படி கல்வாவுத்தர சபை மெயின் ரோட்ல ஹார்ட் ஆஃப் தி சிட்டி நாம் போய் இருக்கிற மெயின் இடத்துல இருக்கிறது ஆலயம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. தொடர்ந்தாக பார்வதிபுரம் ரோட்டில் இருக்கும், தொடர்ந்து நம்ம போனோம் சுங்காடகம் ரோட்ல இருக்கும், வில்லுபுரி பார்த்தா ரோட்ல இருக்கும். அப்படி பல சபைகளை ரோட்டில் இருக்கிற அழகு காட்சியை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கடவுள் நாம் ஒரு சோர்ஸ் இல்லாதவர்கள் இல்ல, எந்த ரிசோர்ஸும் இல்ல, நம்மகிட்ட எந்த சொத்தும் இல்ல, நமக்கு எந்த அழகுகள் இருந்துச்சு நாம் சொல்லவே முடியாது. நாம் பெருமைக்குரிய ஒரு டினாமினேஷனாகவே நாம் உண்மையிலே காணப்படுகிறோம். இந்த மாண்புகளை, இந்த பெருமைகளை நாம் தொடர்ச்சியாக நாம் கொண்டு செல்கின்ற கடவுள் நமக்கு உண்டு. என்றைக்கும் ஒரு ஆட்டோனமஸ் காலேஜாக இன்றைக்கும் நம்முடைய கண்காணி சென்று இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆட்டோனமஸ் என்று சொன்னாங்க யாருடைய அறிவுரைகளும் அவர்களாகவே செயல்படுவார்கள். ஒரு
டாக்டர் ஸ்பாட் காலேஜ், நார்மல் காலேஜ், அது இந்த எம்எஸ் யூனிவர்சிட்டியில் இருந்தது. பிற்பாடு நாளாக முடிச்ச பிறகு ஆட்டோனமஸ் காலேஜ் மாதிரி கடைசி ஆட்டோனமஸ் காலேஜ். அப்போ இன்னைக்கு கண்காணிய செமினரி இன்னைக்கு தன்னாட்சி ஒரு செமினரியாக இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு காலவரையில் எல்சிஎம்எஸ் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அது இல்லை. அதற்கான நோக்கங்கள் ஒருவேளை அரசியல் தலையீடாக இருக்குமா என்கிற கேள்வி கூட சபைக்கு எல்சிஎம்எஸ் ஃபண்ட்ஸ் ஸ்டாப் ஆகிவிட்டு சபையினால் நல்ல ஆட்டோனமஸாக வளர்ந்திருக்கிறது. ஆனால் கல்வி நிறுவனம் அதற்கு ஃபண்ட் எல்லாம் வந்து கொண்டுதான் இருந்தது. எல்சிஎம்எஸ்க்கும் ஐஎல்சி இந்த கண்காணியாக உறவு இருந்தது. ஆனால் இப்பொழுது சமகாலங்களில் இந்த காண்டம்பரி காலங்களில் அந்த உறவு இல்லை. நான் தான் சென்னையில படிக்கிற பொழுது ஃபீஸ் கொடுத்தா வீக்லீஸ் நான் படித்தேன். ஃபீஸ் கொடுத்தா நான் படிக்கிறேன். ஃபீஸ் கட்டி தான் நான் படித்தேன். குறைந்த அளவுக்கு ஃபீஸ் கட்டி படித்தேன். பிடி ஃபுல் பேமெண்ட். பிடி படிக்கிற கூட ஃபுல் பேமெண்ட் கொடுத்தா நான் செய்தேன் படித்தேன். எனக்கு எந்த எல்சிஎம்எஸ் எந்த உதவியுமே எனக்கு கிடைக்கவில்லை. அரசியல் தலையிடுது. ஒரு போதகர் ஒரு மலைக்கு மகனாக இருந்த பொழுது கூட நான் ஒரு வருஷம் பிடிக்கு என்னுடைய சொந்த பணத்தை கொடுத்தா என்ன செய்தேன் படித்தேன். ஏற்படுகின்ற காலம் வருகின்ற பொழுது எனக்கு ஃபீஸ் கட்டுற பணம் இல்லை. இது பிடி ஜாயின் பண்ணுகிற பொழுது காசு இல்லை. மனைவியுடைய கட்ட கலந்து நீங்க போய் ஜாயின் பண்ணுவீங்க, பிடி ஜாயின் பண்ணுவீங்க, சட்டவாய் கலந்து நடந்துச்சு. என்ன செய்தேன் படித்தேன். பிற்பாடு முடிவு எக்ஸாம் எழுத லாஸ்ட் செமஸ்டர் எழுதுகிற பொழுது எக்ஸாமினேஷன் எடுத்து ஃபீஸ் கட்டணும், முடியல. நிஜமா சொல்றேன், அவனுடைய காலையை செய்வது வச்சு அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சு பிடி சக்சஸாக அவங்களுக்கு முடித்து நான் வெளியே வந்தேன். ஒரு காலம் வரையிலும் கூட அந்த எல்சிஎம்எஸ் சப்போர்ட் என்பது ஐஎஸ்சி இருந்தது. அந்த ஃபண்ட் எல்லாம் ஒழுங்காக கொடுத்தார்கள். அதை பெற்று மாணவர்கள் உருவாக்கப்படுகிற அனுபவங்கள் இடைப்பட்ட காலம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும். யாரு எந்த சபையெல்லாம் எல்சிஎம்எஸோட அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க யாரா இருக்கோ அவங்க சப்போர்ட் சர்ச்சு மட்டும் அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் அல்லது ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்பட்டது. எல்சி மூலமாக அந்த ஸ்டூடெண்டோட பேருக்கு ஒவ்வொரு செமஸ்டர் கரெக்டாக தொகை வந்து அவங்க ஃப்ரீயா படிச்சு வெளியே வருவாங்க. ஆனா சில பேருக்கு அந்த எல்சிஎம்எஸ் தொடர்பில் இல்லாதவர்களுக்கு என்ன செய்யாது, அந்த சொந்த கஷ்டத்துல தான் என்ன செய்ய படித்து வெளியே வந்தார்கள். அது ஒரு நபர். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சரிவர பயன்படுத்துவதற்கும் பயன்படுத்துவதற்கு அதே பெருமையை தக்க வைத்துக் கொள்வதற்கு தடையா இருப்பது என்னவென்று சொன்ன பலன் இருந்திருக்கிற அரசியல் பலனிலே காணப்படுகின்ற இந்த லோக்கல் பாலிடிக்ஸ் என்பது நீயா நானா விட்டுக் கொடுக்க மற முடியாத நிலைகள். இதன் மூலமாக இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் ஃப்ளோ, அந்த ஃப்ரீயை கிடைக்கின்ற அந்த ஃப்ளோ கூட என்ன செய்யற அந்த ஒரு சரியாக யார் தடவை சொல்ல முடியாது. ஒருபுறம் எல்சிஎம்எஸ் உடைய உதவி வேண்டும் என்கிற நிலை, அதோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற நிலை, இன்னொரு புறம் எல்சிஎம்எஸ் உறவு எது வேண்டாம் நாமே படிக்க வைக்கலாம் என்ற நிலை. அப்படி என்றால் சாதாரண குடும்பம் இருக்கிற ஒரு மாணவனுடைய பின்னணியில் என்பது கஷ்டம்தான். ஏன்னா இன்றைக்கு நாட்களில் சுமார் ஒரு 80,000க்கு அதிகமாக ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டணும். சுமார் 1 lakh வருகிறது. இந்த 1 lakh எப்படி ஒரு மாணவனாலே கொடுக்க முடியும்? சாதாரண குடும்பத்திலிருந்து வந்து இறையில் படிப்பதற்கு ஆர்வத்தோடு வந்து வருகிற ஒரு மாணவனாலே 1 lakh எப்படி அவனால் ஃபேஸ் பண்ண முடியும், படிக்க முடியும் என்பது இம்பாசிபிள். ஆனால் பிஃபோர் சம் டைம்ஸ் இஸ் பாசிபிள். அதை பத்தி எப்படின்னு சொன்னா அந்த அவங்களுக்கு எல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட அங்க இருக்கிற சென்டர் எல்லாத்துக்கான ஸ்டடீஸ் டியூஷன் எல்லாமே அவங்க கொடுத்துருந்தாங்க. பிரச்சனை இல்லை. பிள்ளைகளை அனுப்புவதே போதும். இன்னைக்கு அப்படி இன்னைக்கு ஃபீஸ் கட்டி தான் எப்படி ஒரு என்ஜினியரிங் காலேஜ் எஃபெக்ட்ஸ்ல படிச்சா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வருஷம் ஆகுறது போல ஒரு செமஸ்டர் பிரிச்சா ஒரு 60,000 மேலாக 80,000 ஆகுறது போல தான் இன்னைக்கு ஒரு வருஷம் பிடிக்கிறோம். 4 வருஷம் படிச்சோம்னா 4 லட்சம் ரூபாய். இன்னொரு காரியம், படித்து முடித்து 5 லட்சம் செலவு பண்ணி படிச்சு முடிச்சு இப்ப உள்ள வந்தா சம்பளத்தை பார்த்தா ரொம்ப குறையும். இன்னைக்கு இருக்கிற போது இன்னைக்கு கடைநிலை ஊழியர்கள் கூட இன்னைக்கு 25,000 வாங்குறாங்க. இன்னைக்கு பாஸ் 13 வருஷம் ஆனாலும் கேடினிய சர்வீஸ் தான் கூட இன்னைக்கு அதை பாஸ் பண்ண சம்பளம் தெரியுமா? வெறும் 19,000. குடும்பஸ்தனை எவ்வளவு கஷ்டம். நிலவரை ஒரு ஃபாதர் மாதிரி ஈஸி. ஒரு குடும்பஸ்தனா படிப்பு இன்னைக்கு செலவுகள், இன்னைக்கு இருக்கிற ஸ்திதி, நம்ம வாழ்ற அனுபவங்கள், இன்னைக்கு செலவுகள் எல்லாம் 19,000
அதுல கடல் இருந்தா இருக்கிற பணம் எங்க போன தெரியாது. 19,000 சம்பளம் இத்தனை லட்சம் செலவு பண்ணி படிச்சோம். 19,13 வருஷம் கழிச்சு கடைநிலைத்துறை அதிகாரி கூட இருக்கிற சம்பளம் கூட இல்லை. ஒரு நாள் ஒரு கொத்தனார் வந்து கையாள் லேபர் டெய்லி கொடுத்து ஒரு நாள் வேலையை கேட்டா கூட அவங்களுக்கு 23,000 சம்பளம் வந்து சம்பளம் இல்லை. அது கூட வருவதில்லை. அநேக திருச்சபைகளிலே இன்றைக்கு இருக்க நிலைகள் என்ன? ஒரு திருச்சபைக்கு ஒரு காவலாளியா, ஒரு காவலுக்கு ஒரு காவல், ஒரு வாட்ச்மேன் போல இன்னைக்கு அதே போல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது டெய்லி ஊதியம் போல 600 சம்பளத்தை போல கொடுத்தாங்க வைக்கிறார், பராமரிக்க ஒரு தண்ணியோட இதா இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல இன்னைக்கு ஊழியர்கள் என்பது தடைபட்டு இருக்கிறது. இந்த குடும்பத்துல அது பல பினான்ஸ் கிரைஸ் அதுதான் நமக்கு இருக்கு கண் முன்னாடி, வேற எதுவும் வராது. இதை எப்படி செய்வது? அதான் இருக்கும். இன்னைக்கு ஐஎன்சி சபைகள பாஸ்டருடைய வருகை எண்ணிக்கை குறைந்திருக்கு. ஏதோ ஒரு சில பேர் மட்டும் அந்த பாஸ்டர் சப்போர்ட்டா இருப்பாங்க, சபை சப்போர்ட்டா இருக்கு, கமிட்டி சப்போர்ட்டா இருக்கு. அப்ப அந்த பாஸ்டர் நிலை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு? யார் வருவாங்க கேட்பாங்க, பாஸ்டர் நிலை எப்படி? அப்ப ஏற்கனவே சொல்லுவோம், ஐயோ இவ்வளவு கஷ்டமா முயற்சிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு காரியம், அர்ப்பணித்து வருகிறவர்கள் எதையும் எதிர்பார்க்க கூடாது. ஊழியத்தில் வந்தாச்சு, அதையே எதிர்பார்க்கிறீங்க, அதை எதிர்பார்க்க கூடாதுதான், எதிர்பார்க்க கூடாது. ஆனால் உலக சூழ்நிலை என்பது என்ன? வாழ வேண்டும் அல்லவா? பரமண்ட ஜபம் என்பது நம்ம லுத்தர சபை பாஸ்டருக்கு தான் பொருளும். அந்த உள்ள அர்த்தத்தை இது எங்களுக்கு தாரது. வேற எந்த டினான்ஸும் கிடையாது. நீங்க சிஎஸ்ல பாத்தீங்கன்னா பாஸ்டர்ஸ் கியூல இருக்கிறாங்க, படிச்சு முடிச்சு நிறைய பேர் படிக்க வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் இருக்கிற அங்க இருக்கிற ஒன்று பெரிய டினாமினேஷன், சம்பளங்கள் அதிகம். அந்த பாஸ்டர் உள்ள வந்துட்டாங்கன்னா, பாஸ்டர் ஆகி வந்துட்டாங்கன்னா வைப்புக்கு பிஎட் முடிச்சுதான் உடனே இன்ஸ்டன்டா உங்களுக்கு பாஸ்டர் என்ன கஷ்டம் இல்லை, அங்க இருந்து சம்பளம் சிறப்பு. சரி, பாஸ்டர் வைப்பு சம்பளம் தான் இல்லை, இதை செய்யறாங்க. பாஸ்டர் வைப்பு சம்பளத்தை கொடுத்து வைக்கிறாங்க. கரண்ட் பில்லா 15,000 ரூபாய் ஆகுது, கரண்ட் பில் 10,000 ரூபாய் ஆகுது, 5,000 ஆகுது. 5,000 கிடையாது, 10,000 தான் ஆகும். ஏசில யூஸ் பண்ணுவாங்க. நம்முடைய சபைகள்ல 2,000 தாண்டாலே கட் பண்றாங்க. சில இடத்துல இருக்கு 1,000 மட்டும் தான் கொடுக்க முடியும். பிள்ளைந்து கசக்கி பிள்ளைகிற அளவு பல சபைகள் அப்படிதான். சில சபையில மின்சாரம் கட்டவே மாட்டாங்க, அதெல்லாம் கொடுக்க கூடாது. எது கொடுக்கணும்? அவதான் இருக்கிறாரு. சிலத்தை கேட்டா அவருக்கு ஊழியமே இல்லை, எதுக்கு வந்து அவருக்கு நம்ம சம்பளத்தை எவ்வளவு கொடுக்கணும் கேள்வி. அப்படி ஊழியத்துடைய பார்வைகளை இன்றைக்கு அநேக நேரங்களிலே இதை மட்டுப்படுத்துகிற நிலைகளிலே இருக்கிற அனுபவம் கூட இன்றைக்கு இருக்கிறது. போட்டா போட்டிகளாக போட்டி இல்லை. இவ்வளவு இன்னைக்கு ஊழியர்கள் அப்படி பெருகிக்கொண்டே இருக்கிறது. எனவே அந்த சிஎஸ்சி பார்க்கும் பொழுது ஒருபுறம் நிறைய குடும்பம் இருக்கிறாங்க, அதனால வருமானம் அதிகம், அப்படி காசு வெயிட் பண்ணாங்க. அப்படி கிடையாது. 5 அரசாங்க அதிகாரிகள் இருந்தாலும் ஒரு ஏஜ் சபை நீங்க பார்க்க வேண்டும். ஜஸ்ட் ஒரு 5 கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் இருப்பாங்க, பென்ஷன்ஸ் இருப்பாங்க பாருங்க. அந்த சபையை பார்த்தா முழுமையா இருக்கும். ஏன்? அவங்க தசவாத கூட கடவுள் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஏழை மக்கள் பாஸ்டர் தான் ஓனர், அது பினான்ஸ் எல்லாம் செய்யறதே அவர்தான். சபையோட ஏழை மக்களா அவர் சென்று கமிட்டியில கேட்க வேண்டாம், யார்ட்டையும் கேட்க வேண்டாம், போய் அதை பணத்தை எடுத்து அவங்க உதவி செய்து வர்றாங்க. அந்த ஈச் சபையில் வளர்ந்து வருகிறது. ஏன் வளர்ந்து? ஏழைகள் மீது ஒரு கரிசனை, ஏழை மக்கள் மீது இருக்கிற அன்பு. எனவே அவர்கள் வருகிறார்கள். ஒரு ஆட்டோட தான் இருக்கலாம், ஆலை வருகிற பொழுது அவர்கள் உழைப்பில் ஒரு பகுதியை கொடுப்பார். தசமாய் கொடுக்கிற சபை வளரும். ஒரு காலத்தில் நம்முடைய சபையெல்லாம் எப்படி வளர்ந்துச்சுன்னா, அவர்கள் கிள்ளி கொடுக்கவில்லை, அள்ளி கொடுத்த அனுபவத்தில் மிஸ்டரிஸ் மெலி எல்லாம் செய்த காரியம் அப்படிதான். இன்னைக்கு இவ்வளவு ஆச்சரியப்படலாம் நம்ம எப்படி இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அது அப்படியே இருக்கும். என்னைக்கு 1975 இருந்ததோ அதே போலவே இருக்கட்டும். நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை. ஒரு ஆத்துமாக்கள் வர வேண்டும், வர வேண்டும், பெருக வேண்டும். அந்த ஆத்துமாவை ஆளுக்கு கூட்டி சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆவல் இருக்க வேண்டும். போதகருக்கு தெரியப்படுத்த வேண்டிய என்னுடைய பிராந்தியத்திலே ஒரு குடும்பம் இருக்கிறது, அவரை சந்தித்து கொண்டு வர நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்க வேண்டும். உங்களை சந்தித்து சபை கொண்டு வந்து சில விசுவாசியா இருக்கிறார்கள். இன்னொரு புறம் இதன் மூலமாய் கிடைக்கிற காரியங்கள் வளர்ச்சிகள்
உண்மைகளை உணர்த்தச் சொல்ற பொழுது பலரால் என்ன செய்ய முடியாது, அந்த வேத வசனத்தை என்ன செய்ய முடியாது, கேட்க விட முடியாது. கடவுளுடைய இறை அரசு இந்த உலகத்திலே கட்டப்படுவதற்கு ஒரு நபராலே முடியாது, அது இணைந்த கரங்களாலே தான் முடியும் என்று சொல்ல. எனவே தான் ஆண்டவர் சீடர்களை தெரிவு செய்தார். அவர் நினைச்சு கிடைக்கலாம், அவர் சபையை கொண்டு வந்திருக்கிறார், அப்படி இல்லையே. 12 சீடரை எடுத்தார். ஏன்னா அவங்க அவர் சொல்றத அப்படி கேட்பார்கள். ஒரு ஏழை உதவி செய்யணும், ஒரு பண்டு பண்ணணுமா, அந்த பண்டை செய்வார்கள். ஆனால் போதவரோடு இணைந்து பயணிக்காத எத்திருச்சபைகள் வாழ்ந்தாக சரித்திரமே இல்லை. இன்னைக்கு சபைக்கு பின்னாடி வாசம் கபட்டி என்று அதை கேட்கணும், இல்லைன்னா அதுல ஒரு வழிபாங்க. ஒரு சபையில் நான் இருந்தேன். அந்த சபையில இருக்கிற பொழுது கொஞ்சம் உண்மையை நம்ம சில சொல்லுகிற பொழுது அசஸ்மெண்ட் வந்து லேட் ஆகி கொண்டு கேட்டாங்க. எனக்கு சம்பளம் 23ஆம் தேதி வருது. ஆரம்பமாக எவ்வளவு கஷ்டம் இருக்கும். நான் கடன் தான் வாங்கினேன். கடன் வாங்க என்ன செய்தேன், அந்த கடன் கொடுக்க முடியுது. அப்ப இந்த சாபலம் எங்க போன நினைக்கிறீங்க? கடவுள் பார்த்து கொண்டிருப்பாரா இல்லையா? ஒரு சபையில பணியாற்றுகிற பொழுது அந்த சபையில் அனுபவம். ஒரு சபை கரெக்டா கட்டிட்டாங்க, ஒரு சபை வந்து கட்டல. கெட்டாதான் எனக்கு சம்பளம் சொல்லி அங்க சொல்றாங்க. நான் என்ன பண்ணுவேன்? ஊழியத்துக்கு வந்திருக்கோம், என்ன பண்ணுவோம்? உண்மையிலே பார்க்கும் பொழுது லேட்டாய் கிடைச்சது. கடவுளுக்கு நன்றி, எதிரிகளுக்கு எனவே ஒரு ஊழியருடைய குரலாக இருந்து நான் என்னை பற்றி அல்ல, ஒரு ஊழியருடைய ஒரு குரலாக இருந்து நான் பேசுகிற போது ஆண்டவருடைய பிரசனத்தில் வந்திருக்கிற இறைவர்களாக நாம் எந்த வளம் இல்லை என்று நாட்டில் சொன்னது போல எந்த வளம் இல்லை இந்த ஐஎல்சியிலே, எந்த வளம் இல்லை இந்த வீர் சுதந்திர சபையிலே. எல்லா வளங்களும் இருக்கிறது. சபை விசுவாச எண்ணிக்கைத்தான் கொஞ்சம் குறைந்திருக்கிறது. அடுத்த களத்துல ஒரு நியூ ஃபேமிலி நிறைய நம்ம அந்த பொறுப்புகள், அந்த பணிகள், அந்த ஊழிய ஆத்துமாக்களுடைய விருத்தியாக்கப்படுற அனுபவங்கள். நிறைய குடும்பத்துல ஊழியருக்கு கூட ஒரு காட்டேஜ் பிரைவேட், ஒரு வீட்டு ஜபம் கூட்டம், ஒரு வாரம் ஆலயப்படுத்தி ஒரு வீட்டை ஜபம் கூட்டம் செய்யலாமே. நம்ம நினைப்போம் இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் முடியாது. எல்லாம் முடியும். பேர்கள் வயதான காலம் தான், கூடவே ஓடதான் செய்தார். இன்னைக்கு எல்லாராலும் முடியும். ட்ரெயினுக்கு டைம் போட தெரியும், ஃபிளைட்டுக்கு போனா தெரியும், குடும்பத்துக்கு பிள்ளைகளை பார்க்க போனா தெரியும், நம்மளை பார்க்க எல்லாம் தெரியும். ஆனா நம்ம ஊழியத்துக்கு சொல்லி மட்டும் பார்க்கிற பொழுது அங்க நம்ம. எனவே இந்த இறை வார்த்தைகள் நாம் கேட்கிற பொழுது ஒரு அவே, இந்த வேர்ட் ஆஃப் அவே நம்ம வேர்ட் ஆஃப் ரிவைவல், எழுப்புரை வார்த்தைகளாகவே நாம் அதை உட்கொள்ளும்படியாக ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். எனவே கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள் இதிலே நாம் ஆண்டவர் நம்மளை கணக்கு எடுக்கின்ற பொழுது நாம் வெறும் கையாக இருக்கக்கூடாது. ஒரு ஆத்மா கூட ஆலயம் பண்ணல, நாம் மட்டும்தான் வெறும் கையாக இல்லாதபடிக்கு இருக்கக்கூடாது. நம்முடைய எதிர்பார்ப்புகளை முழுவதுமாக நிறைவேற்றுகின்ற மக்களாக இருக்கும்படியாக அழைக்கப்படுவது. உண்மையிலே கண்காணிப்பு படிக்கிற மாணவர்கள் இன்றைக்கும் ஸ்கூல்ல வேலை பார்க்கிற டீச்சர்ஸுடைய ஹஸ்பண்ட்ஸ் பாஸ்ட் மட்டும் நல்லா இருப்பாங்க. ஒரு பாவம்லாம் கஷ்டம் தான். ஒரு மருத்துவ செலவுக்கான எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆயர், ஒரு சொந்த பிள்ளையர் பிரசிடன்ட் ஒரு விஷயம், சின்ன ஒரு வீடு, ஒரு இதை காலையில தான் இன்னைக்கு இருக்கு. வேலை கிடையாது, ஒரு பையன் அந்த டிப்ரெஷன்லயே ஃபினான்ஸ் கிரைசிஸ் அதான் ஓடி போயிருக்கு. குடும்பத்தை பார்க்க முடியும். இன்னைக்கு அதே நீங்க வேற பாஸ் எடுத்தீங்கன்னா எந்த பாஸ் டீச்சராக குடும்பம் நல்லா இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா, ஆனா ஒரு காரியம் இருக்கிறது, இந்த ஆசிரியர் என்பது முந்தி இருக்கிற நம்பிக்கையில நாமும் கூட இறைவனை ஆற்றும்படியாக நாம் வாழ கடவுள் நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கின்றார். எனவே இறைவனுடைய வார்த்தையிலே பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பிரதர்சனம் பார்க்க முடியும். இப்படி ஃப்ரஸ்ட்ரேஷன், கவலை, டிப்ரெஷன், சப்ரஷன், ஒடுக்கப்படுற அனுபவத்துல கஷ்டத்தை பிடிக்கப்படுற அனுபவத்தில் இருக்கிற மக்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இன்னைக்கு பினான்ஸ் கிரைசிஸ் இல்லாமல் இருக்கலாம், மனக்கவலையோடு, மனவேதனையோடு, மன பாரத்தோடு
இந்த அருமையான காலைகளை இறை சமூகத்தில் நாம் ஒருவேளை காண ஒரு பலவீனமாக இருக்கலாம். இந்த பலவீனத்தோடு கஷ்டத்தோடு வாரத்தோடு வாழுகிற பிள்ளைகளை பார்த்து கடவுள் சொல்லுகிற வசனம் தான் இன்றைய நற்செய்தியாக இருக்கிறது. நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25 முதல் 30 வரை நாம் பார்க்கும் பொழுது கடவுள் சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம். கடவுள் திருவாய் வந்து சொன்ன வார்த்தைகள் தெரியுமா? வருந்தி உழைத்து வாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். 28 வசனம் சொல்கிறது. Matthew chapter 11 verse 28. வருந்தி உழைத்து வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அது சொல்றாரு. என்கிட்ட நீ கற்றுக்கொள்ளணும், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். கஷ்டப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்விலே ஒரு இறைப்பணியாளராக இருக்கலாம், ஒரு போதகராக இருக்கலாம், ஒரு சபை விசுவாசியா இருக்கலாம், சபை குடும்பமாய் காணப்படலாம். இந்த காலை வேளை இறைசம் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்வாக இருக்கலாம். என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்று சொல்றபோது அவர் சொல்லுகிறார், வருந்தி உழைத்து வாரம் சுமப்போரே என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமான இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். எழுந்து குரலிடவில்லை, எழுந்து குரல் எழுப்பவில்லை. நான் அப்படியா, நான் இப்படியா, நான் பெரியவர் என்னெல்லாம் சொல்லவில்லை. அவர் காற்றல் இருந்த பொழுதும் கூட ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? அவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என்னுடைய நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு. நுகம்னா என்ன? நுகம்னா எத்தனை பேர்? நுகம்னா என்னது? ஒரு 2 மாடு அதுக்கு மேல ஒரு கட்டை மாதிரி வைத்திருக்கும். அதான் என்னது? நுகம். அந்த நுகத்தை தான் கடவுள் நமக்கு கொடுக்கிறார். நாங்க சொன்ன வார்த்தைகளை ஒரு நீங்க அதை எப்படி தெரியல, ஒரு சகோதரனாக, ஒரு போதக சகோதரனாக, உங்களில் ஒரு சகோதரனாக முன் பேசின வார்த்தைகள் நீங்கள் இருந்தால் சிறப்பு. உங்களில் ஒருவராக, உங்களுடைய உடன்பிறப்பாக, உங்களுடைய சொந்த சகோதராக என்னை கருதி நீங்கள் இருந்தால் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு பாஸ் சொன்னது சரிதான் இருக்கும். இல்ல ஒரு பாஸ்டர், அவருக்கு நமக்கு எந்த தொடர்பு கிடையாது, அவரு நாட்டில் இருக்கிறாரு, நம்ம இங்க இருக்கிறோம், இல்ல இங்கதான் இருக்கு, சர்ச்சை பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இல்லையா, இதுதான் வாழ்றேன். அப்படி நம்ம என்னன்னா அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒருவேளை சரிதான் பாஸ் சொல்றது சொல்றாரு, ஒருவேளை அவரை பத்தி சொல்றாரா, அவருக்கு தான் பேசியிருக்கிறாரு என்ன இல்லையா? என்னை மட்டுமல்ல ஒவ்வொருத்தரும் இல்லையா? சரியா? This is a known reality. இந்த சிம்பிளை ஏதாவது பேசும்போது ஏன் அப்படின்னு நினைக்கணும். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை மட்டும் இருக்கிற குடும்பத்தை நடத்த முடியாது. ஏதோ ஒரு சர்ப்ரைஸா கொடுக்கிற வீடு சந்திக்கிறவங்க காணிக்கையோ, பர்த்டே காணிக்கையோ, வெட்டிங் டே காணிக்கையோ, ஒரு சிட்டி அலவன்ஸோ இதை பற்றி கொடுத்தாதான் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். அதான் சொல்ல முடியும். என்னை பத்தி நீங்க நினைக்கூடாது. மற்ற எந்த போதை கேட்டு பாருங்க, கேட்டு பாருங்க, தப்பே கிடையாது. இது ஒரு அடிப்படை சொன்னேன். அதுக்காக நான் இனி ஒரு 6 மாசம் நான் முடிச்சு போறேன், என்னை பற்றி கவலைப்படல. ஆனா இனி வரும் காலங்களில் இருக்கிறோம் நீங்கள் அப்படி யோசிக்க வேண்டும். அதுதான் உங்களில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை கடினமா நடத்தலாம், அல்ல நேர்மையை சொல்லலாம், எல்லாரையும் ஒன்று கொண்டு நடத்தலாம், எந்த ஒரு வித்தியாசம் இல்லாதபடி எல்லோரும் அன்பு செய்யலாம், ஸ்ட்ரைட்டாக இருக்கலாம். போதகரை கடவுளுடைய பிரதிநிதியாக நாம் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தோடு நான் சொல்றேன். இருந்தாலும் போதனுடைய வாழ்க்கையில வருந்தி உழைத்து வாரம் சுமக்கின்ற போதகங்களே, வருந்தி உழைத்து வாரம் சுமக்கின்ற இறைமக்களே, என்னடை வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். எனது போதனை அடுத்த ஒரு இது பேர் எத்தனை பேர் தெரியும்? என்னது? ஸ்டோல். இந்த ஸ்டோல் என்னது? ஸ்டோல். அப்ப இந்த ஸ்டோலுடைய இதை நீங்க பாத்தீங்கன்னா எதற்கு அடையாளம் தெரியுமா? ஒரு மாட்டுக்கு மேல அந்த நுகத்தை கொண்டு ஏற்றி வச்சா அதை வச்சு சுமக்கணும். அது மாடு அது தலையை நிறுத்தி போக அது சுமந்தா போகணும். ஒரு போதனுடைய வாழ்க்கையில கூட இந்த ஸ்டோலா கொடுக்கப்பட்டிருக்கிறது எது தெரியுமா? அந்த மாடு எப்படி குனித்து கழுத்தை கொடுக்கிறதோ அதே போலதான் கொடுக்கிறது. அந்த ஆர்டினேஷன் டைம் திருநிலை பற்ற பொழுது அந்த நம்முடைய பிரசிடன்ட் பிஷப் என்ன பண்ணுவாங்க, எடுத்து ஸ்டோல் அப்படி போட்டு நம்ம குனித்து அதை என்னைக்கு நம்ம ஸ்டோலை கொடுத்தோமோ
அன்னைக்கு நம்ம நின்று நிற்க முடியாது. அதுபோல இதை புரிதான் கம்பல். ஏன்னா ஒருத்தங்க பேசுற பொழுது எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ள என் நுகத்தையே ஏற்றுக்கொள்ளணும் ஆட சொல்ற கூட அதுதான் இருக்கும். அவருடைய சாயல், அவருடைய அதை அப்படியே அந்த நுகத்தை எடுத்து நம்ம மேல போடணும். அப்படியே ஒளி செய்யும், அப்படியே ஒளி சாகும். அப்போ நான் உங்களுக்கு இளைப்பா தருளிச்சு ஆண்டவர் சொல்லுகிறார், என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு வீட்டை போடுறது மட்டுமல்ல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சிறுவில்லாமல் சீடற்றம் இல்லை. ஏதாவது ஒரு நுகர்கள் அவரோடு கூட இயேசுகிற பவுல் அவர் சிலுவையை வீட்டு மீத வைக்கிற பாடு கொண்டு அவர் சிலுவை சுமந்தார். ஆனாலும் சில பாடுகள் அவர் விட்டு இருக்கிறார். அவற்றை என்னுடைய முதலில் நாம் சுமற்று சொல்லப்படுது. வாழ்க்கையை சுமக்கிற அனுபவம் நம் ஒவ்வொரு வாழ்க்கையில் சிலுவை உண்டு, பாடு என்பது உண்டு. எனவே என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கற்றுக்கொண்ட பாடம். அப்பொழுது உங்களை ஆத்மாவை என்ன செய்யும்? இளைப்பாறுதல் கண்டடைவீர்கள். என் முகம் மிருது, என் சுமை லேசு என்று சொல்ற. எப்படி அது லேசாகும், எப்படி எளிதாகும்? ஒரு மாட்டில் வெயிட்டான அந்த உள்ளத்தாத்துல ஒரு வெயிட்டான ஒரு பொருளை வச்சு அது மேல ஏற்றி வைக்கிற பொழுது சுமக்க முடியாம எப்படி கஷ்டப்பட்டு போகும். இதை போய் ஆண்டவர் லேசுன்னு சொன்னாது எப்படி? அவருடைய ஊழியத்தினுடைய பாதை என்பது எவ்வளவு கடினமான ஒன்று. அது இவர் லேசு சொன்ன என்னது? அதான் சொல்றாரு என்னவென்று சொன்னால், சாந்தமும் மனத்தாழ்மை இருக்கிறது. சாந்தம் மனத்தாழ்மையோடு இருக்கிற காரியம் இயேசுடைய நிறுத்தத்திறமை ஏற்றுக்கொள்ள பொழுது உண்மையிலே வந்து கற்றுக்கொள்ள முடியும். கற்றுக்கொண்ட பாடத்திற்கு நம்ம இன்னும் பார்க்க பொழுது சிலுவையினுடைய அனுபவங்கள், அற்புதம் செய்த கரங்களிலே ஆணைகளால் எடுத்தார்கள். அவரை தள்ளி விட்டாங்க, துப்புனாங்க, மண்டையில குத்தினாங்க. நம்மளுடைய செய்தி யார் கண்டுபிடிக்க நீங்க அற்புதம் பண்ணுவீரே என்று சொல்லி அவரை அவ்வளவு எள்ளி நகையாடினார். ஆனாலும் கூட அடிக்கிறவர்களுக்கு அவமானங்கள் நின்றவைகளுக்கு அவர் முகத்தை மறைக்கவில்லை. அவர்கள் கற்றுக்கொள்ளுகிற பாடல் என்பது நம்முடைய வாழ்க்கை ஓட்டம், ஒரு ஊழியருடைய ஓட்டம், ஒரு விசுவாச ஓட்டம் என்பது உலகத்தோடு முடிவடைகிற ஓட்டம் அல்ல. நம்ம நித்தியமான வாழ்க்கையாக கொண்டு செல்கிற பேருந்த வாழ்க்கை ஓட்டமாக இருக்கு. அப்படின்னாலே நாம் நமக்கு கொடுத்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு நாம் ஓடுகின்ற இறை சமூகமாக நாம் இருக்க வேண்டும். முகங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு நல்லது. முகங்களை எனக்கு வேண்டாம், பாடு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஓட வேண்டாம். கடவுள் அனுமதித்தால் அந்த பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். கடவுள் ராணிக்கு மேலாக நம்ம என்ன செய்ய மாட்டார்? ராணிக்கு மேலாய் கடவுளை சோதிக்கிற ஆண்டவர் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுகிற சம்பவமாக இந்த உலக வாழ்க்கையில் எல்லாமே நிலையில்லாத நாம் வச்சிருக்கிற வீடோ, நம்முடைய தானோ, நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய மனைவியோ, நம்முடைய கணவரோ, நம்முடைய குடும்பமோ, நம்முடைய உடன்பிறப்போ, சகோதர சகோதரியோ, உற்றார் உறவுகளோ, நாத்தனார், நம்ம தொலைவுடன் நாத்தனாரோ, நம்மோடு பணி செய்கின்ற உடன் டீச்சர்ஸா, அலுவலக பணியாளர்களா, நம்மளுக்கு அதிகாரிகளா, எல்லாருமே நிரந்தரம். அதாவது எவ்வளவு ஆகும்போது நம்ம கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அது சுமரோடு அவசரம். அதற்கு பின்னால் இருக்கிற ஆசீர்வாதம் என்பது முழுமையான நித்தியமான வாழ்வு. எனவே கடவுளுடைய பிரசனத்தில் வந்திருக்கிற நாம் நம்மை அர்ப்பணிப்போம். உண்மையிலேயே இது இறைத்தனை ஞாயிறாக நாம் அதை ஆசிரிக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஊழியர்களுக்கும், ஒவ்வொரு குடும்ப மாணவர்களுக்கும் கடினம் கொண்டு சமுதாய கலப்பை மீது கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவர் ஆண்டவருக்கு பார்க்கிறவா அல்ல. கலப்பை மீது கை வைத்து பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது. ஊழியருக்கு வந்தாச்சா அவ்வளவுதான். எந்த பாடு வந்தாலும் பொறுமையோடு என்ன செய்யணும்? அதான் கடவுள் பிரியம். நாம் பாடுபடுவது கடவுள் பிரியம். நம்ம ஆசீர்வதிப்பது கர்த்தர் பிரியம். இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். அப்படி சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, புதிய பாட்டு அடிப்படையில வித்தியாசமா இருக்கும். நம்ம துன்பப்படுற பொழுது கடவுள் மையப்படுவார். நம்ம கஷ்டப்படுற பொழுது கடவுள் மாற்றி விடுகின்றார். அதான் உண்மையான காரணம். நீங்கள் துன்பப்படுகிறீர்களா? கிறிஸ்துவின் கொடுத்தல துன்பப்படுகிறீர்களா? அந்த பாக்கியம் என்று எடுத்து ஆண்டவர் சொல்கிறார். இப்போ அழுது நீங்கள் பாக்கியவான்கள். இப்போ துயரப்படும் நீங்கள் பாக்கியமாக சொன்னா ஆண்டவர் சொல்கிறார். இப்போ என்ன நிறைய பெற்றது நீங்கள் பாக்கியம் சொல்லலையே. இப்ப துன்பப்படும் நீங்கள் பாக்கியவான்கள். இப்போ அழுது நீங்கள் பாக்கியவான்கள். நகைக்கிறவள் அல்ல,
அழுகிறீர்கள், நீங்கள் தேற்றப்படுவீர்கள் சொல்லி சொல்கிறார். எனவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் ஆறுதல் கொடுக்கிறார். நம்மை தேற்றுகிறவர், நம்மை ஆற்றுகிறவர், நம்மை அரவணைக்கிறவர், நம்மை ஆண்டவருடைய பலத்தில் நம்மை பலப்படுத்தக்கூடியவர், சோதனைகளை பலத்தோடு சவால்களை தாண்டி செல்ல வேண்டிய பக்குவத்தையும் மன வலிமை நம்மை கொடுத்து நடத்துகிறவர் நம்முடைய அவர் தாமே சோதிக்கப்பட்டபடினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நல்லவராக இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டபடினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் தாமே பாடுபட்டபடினாலே பாடுகள் நமக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மக்களாக இருக்கிறோம். சில நாட்களில ஒரு போதனை சொன்னேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப விசுவாசி, நான் கிறிஸ்தவனா வாழ்ந்தேன், கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் நடைபெறுமா? கடவுள் இந்த உலகத்திலே எதற்றையெல்லாம் இழந்திருந்தாலே நூறத்திலே கடவுள் நம்ம கொடுப்பதாக வாக்கு கொண்டிருக்கிற வாகனம் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை என்பது ஒரு நாளும் அது ஒழிந்து போகாது என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். 33 வயதுக்கு வாழ் முடித்த ஆண்டவர் இன்னைக்கு தந்தை நலபுரத்தில் இன்றைக்கு அவர் அழகியவராக நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்காரு. சொல்றார், நான் இருக்கிற இடத்திலே என்னுடைய ஊழியக்காரரும் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். நான் இடத்துல என் ஊழியக்காரர் சொல்லி அவர் சொல்லப்படுது. இந்த ஊழியர்கள் மட்டுமல்ல, ஊழியத்திலே இறைப்பணி செய்கிற ஒவ்வொரு வாழ்நாள் நீங்கள் ஒவ்வொரு விசுவாச மக்களும் அங்கே இருக்கிற ஒரு வாக்கியத்தை கடவுள் உங்கள் அனைவருக்கும் கடவுள் தர வல்லவராகவே இருக்கிறார். அவரை நம்பி வாழ்வோம், அவரை நம்பி வாழ்வோம். பலப்படுத்தக்கூடியவர், தேற்றக்கூடியவர், ஆறுதலை தரக்கூடியவர், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர் அவர் இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை ஆண்டவர் தைரியப்படுத்த நமக்கு இல்லை ஆறுதலை தரக்கூடியவராக இருக்கிறார். எனவே அவர் கருத்திலே ஒரு போதகராக, ஒரு இறை சமூகமாக இங்க இருக்கிற ஒவ்வொருமே சீடர்கள், இருக்கிற ஒவ்வொரு இறை சீடர்களையும் கடவுள் அப்படியே பலப்படுத்துவதாக இருக்கிறார். உண்மையிலே அவரை நாம் முழுவதுமாக நம்புவோம், அவரையே நாம் முழுவதுமாய் நம்புவோம். வாழ்வானம், சாவானம் எது வந்தாலும் கூட அவர் மீது வைத்த விசுவாசம் ஒருபோதும் நின்றை அவமானம் அதை முழுகு ஏதும் ஆண்டவர் மீது இருக்கிற அன்பிலே நம்மை விட்டு பிரிக்காதிருக்க கடவுள் சொல்வது போல எதுவும் என்னை பிரிக்க முடியாது. எனவே ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவிலே அன்பிலே நிலைத்து வாழுகின்ற சமூகமாக நம்முடைய கண்களிலே தன்னுடைய காலம் சுமிக்க வேண்டும். அதை இழந்த எல்லா உறவுகளை மீண்டும் கிடைக்கப்பெறுவேனே அதை பெற நாம் ஆவல் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த கண்காணி என்பது ஒரு ஷேக்கிங்ல இருக்கிறது. ஒரு பில்டிங் லேஸ் ஆர்கிடெக்ட் அதை போல இருக்கு. நடத்த முடியுமா முடியாதா அப்படி சொல்லி, ஏன்னா ஒரு நடத்த அவ்வளவு பண்புடைய அவசியம். இன்றைக்கு சபைகளாக நம்மால் முடிந்த காணிக்கை கொடுத்து நம்ம என்ன செய்யணும், காணிக்கு அதிகமாக கொடுத்து நம்ம என்ன செய்யணும், கண்காணி இருக்குது நம்ம தாங்குவோம். ஆடிக்கொண்டிருக்க அதுக்கு நம்ம தூங்கணும், கொஞ்சம் நம்ம பிள்ளைகள் நின்று நம்ம அதுக்கு நம்மளால முடிவு செய்யணும், நம்ம வளர்க்கிறோம். எனவே நாம் இன்னைக்கு இந்த சமூகத்திலே இறை சமூகமாக இருக்கிற பொழுது நம்ம அர்ப்பணித்து அவர் திரு தொண்டாற்றி அவருக்கு மகிமையாக என்னென்ன நம்ம பெற முடியுமோ அதற்கு நாம் செயலாற்றி இறையரசை நாம் கட்டுகிற மக்களாக, இச்சபையிலே கட்டுகிற மக்களாக, கட்டடம் கட்டுகின்ற சிற்பிகளை போல நாம் வாழ்ந்து நிலையான வாழ்க்கையிலே அவரோடு கூட இருக்கிற இந்த பேரின்ப வாழ நமது பெற்றுக்கொள்ள இறைவன் தாமே இந்த வாழ்வுகின்ற வார்த்தை மூலமாக நம் அனைவரையும் கர்த்தர் பக்குவப்படுத்தி பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் இணைந்து எழுந்து
ஸ்தோத்திர தலைகீதத்தை நாம் நடத்தலாம். சபை அறைப்புகள் நடைபெறும். இருபத்தொன்னு 9/2025 ஞாயிறு அறிவிப்புகள். பிறந்த நாள். இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் சபையினர் திருமதி பெனி ஆனந்தகுமார் அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 22/9/25 தனது பிறந்த நாளை கொண்டாடும் சபையினர் தற்பொழுது அமெரிக்க ஐக்கிய நாட்டில் வசிக்கும் திரு அருண் அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 22/9/2025 தனது பிறந்த நாளை கொண்டாடும் சபையினர் திருமதி ஜீவா ரோஸ்லி நாகேஸ்வரர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கைகள்: ஞாயிறு ஆராதனை காணிக்கை 1685 ரூபாய், மாத காணிக்கை 4600 ரூபாய், பிறந்த நாள் காணிக்கை 1500, மொத்தம் 7775 ரூபாய். அறிவிப்புகள். இந்திய சுவிசேஷ விடுதல் சபை, நாகர்கோவில் சபை சங்கம், ஓய்வு நாள் பள்ளி, அருள் திரு டேவிட் தங்கராஜ் இயக்குனர், பெருனர், அனைத்து போதகர்கள், ஓய்வு நாள் பள்ளி பொறுப்பாளர்கள், நாகர்கோவில் சபை சங்கம் அன்புடைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். வருடந்தோறும் நடைபெறும் ஓய்வு நாள் பள்ளி பொதுத் தேர்வு இந்த வருடம் நவம்பர் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 2:30 மணிக்கு நடைபெற உள்ளது. அதற்காக இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள படிவத்தை நிரப்பி தேர்வு கட்டணத்துடன் அக்டோபர் 6ஆம் தேதிக்குள் சபை சங்க அலுவலகத்தில் ஒப்படைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவன் இயக்குனர் அவரன் டேவிட் தங்கராஜ், ஓய்வு நாள் பள்ளி. இந்திய சுவிசேஷ விடுதல் சபை, நாகர்கோவில் சபை சங்கம், திருநெல்வேலி வட்டம் மாதர் சங்கம் அன்புடைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். நமது திருநெல்வேலி வட்ட மாதர் கூடுகை வருகிற 19/10/2025 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு ராமலிங்கபுரம் பரிசுத்த பௌமுத்திரன் ஆலயத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. இதில் சபை போதகர்கள், பெண் ஊழியர்கள், மாதர்கள், இளமகளிர், சபை பொறுப்பாளர்கள் மற்றும் வட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாக கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம். போட்டிகள்: மனப்பாட வசனம், சங்கீதம் 97 1-12 வசனங்கள், வேதாகம போட்டி, யாத்திரையாகம் 29 முதல் 40 அதிகாரங்கள், பாடல் போட்டி, பாடல் புத்தகம், பாடல் புத்தகம் குறிப்பு. மாதர் சங்கம் கூறுகை சரியாக 2:30 மணிக்கு ஆரம்பமாகும். போட்டிகளுக்கு ஆயத்தமாக வரவும், ஏலப்பொருட்கள் கொண்டு வரும். இறைப்பணியில் என்று வட்ட மாதர் சங்க பொறுப்பாளர். ஜெபம் எடுக்கப்படுகிறது. ஒரு பாடல் பாடுகிற பொழுது சிறப்பு ஜெபம்
திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் தருவேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை. நான் பூசையோடு இருந்தது உன்னோடு இருப்பேன் என் மகனே. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றி உள்ளத்தோடு நாம் உங்களை நோக்கி பார்க்கிறோம். இன்றும் தங்கள் வாழ்விலை பிறநாளை காணுகின்ற அருமையான திருமதி தேவி ஆனந்தகுமார் அவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். வருஷத்தை நன்மையால் முடிசட்டுவே என்று சொன்ன கடவுள் அன்பு சகோதரியை ஆண்டவரையோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்றோம். வரும் காலங்கள் அன்பும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்த காலங்களாக இருக்க கர்த்தர் கிருபை தாரும். எதிர்நோக்கி இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் சுதந்திரித்துக் கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யும். கொடுத்திருக்கின்ற பணிக்காக நன்றி. செய்கின்ற ஆசிரியர் பணிகளை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டும் செய்கின்றோம். கொடுத்திருக்கின்ற குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே அந்த குடும்பத்தை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க அவரை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல சுகம், நல்ல பலம், ஆரோக்கியம் ஏதாவது கற்றுப்படுத்த காத்துக்கொள்ளும். கர்த்தர் மீது நம்பிக்கை அவரை காரியத்தை வாய்க்கப்படுவர் சொல்லுங்க. ஆண்டுடைய பிரசங்கத்திலே கற்று தொடர்ந்து அவரை பலப்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கடவுளுக்குள் அநேக ஆண்டுகளை கண்டு இறைவனுக்கு நன்றி படைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தர் சியோனை ஆசீர்வதிப்பார் சொல்லுவார். அவருடைய ஆசீர்வாதம் என்னத்தைக்கும் இந்நாளும் நிறைவாக தங்கட்டும். இயேசுவின் இனிய திருப்பெயரை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அனைவரும் நாம் நம்முடைய கருத்திலே தரப்பட்டிருக்கின்ற இறைமன்றாட்டை நாம் அனைவரும் பின்பற்றுவோம். இந்த ஆர்டர் ஆஃப் வொர்ஷிப் இதில் இருக்கின்ற பகுதியை நாம் பின்பற்றுவோமாக. நந்தி மன்றாட்டு. முடிந்தால் நீங்கள் முழங்கால் படியிடலாம், இல்லை என்றால் நீங்கள் அமர்ந்து கொள்ளபடியாக நம்முடைய அன்போடு கேட்டுக்கொள்ளவே. நந்தி மன்றாட்டுக்காக நாம் ஆயத்தமாகும் வருதுகிறேன். நந்தி மன்றாட்டை நாம் அனைவரும் நாம் எழுந்து பின்பற்றுவோம். நந்தி மன்றாட்டை நாம் எழுந்து பின்பற்றுவோமாக. நமது தாய் திருச்சபையான எல்சிஎம்எஸ் திருச்சபை தெற்காசிய நாடுகளுக்கு ஆயர்களை உருவாக்கி அனுப்புகின்ற நோக்கத்தோடு 1924 செப்டம்பர் 8ஆம் தேதி நாகர்கோவில் நகரில் நிறுவிய நமது கண்காடி இறை கல்லூரிக்காகவும் இக்கல்லூரியை வடிவமைத்த அயல்நாட்டு அர்ப்பணியாளர்களுக்காகவும் அவர்களின் தூர தரிசனங்களுக்காகவும் இக்கல்லூரியில் பணியாற்றிய முன்னாள் முதல்வர்களுக்காகவும் பேராசிரியர்களுக்காகவும் இறையர் கல்லூரிக்காக நிலம் வாங்கவும் கட்டிடங்கள் கட்டவும் ஆயர் பயிற்சி மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கவும் பெண் ஊழியர்களை டீக்கனஸ் இவர்களை பயிற்றுவிக்கவும் செபத்தோடு பொருளுதவி செய்த நமது சகோதர சபையான எல்சிஎம்எஸ் திருச்சபையும் திருப்பணி துறைகளுக்காகவும் அயல்நாட்டு விசுவாசிகளுக்காகவும் ஏனைய அர்ப்பணி இயக்கங்களுக்காகவும் ஒரு நூற்றாண்டு காலமாய் இந்திய சுவிசேஷ லுத்தரன் சபையின் ஆயர்களை இக்கல்லூரி மூலம் உருவாக்கியதற்காகவும் அவர்கள் திருப்பணி மூலம் உருவாக்கப்பட்ட திருச்சபைகளுக்காகவும் கல்வி சாலைகளுக்காகவும் சிறப்பு கல்வி சாலைகளுக்காகவும் பயிற்சி நிறுவனங்களுக்காகவும் சமூக பொருளாதார மாற்றங்களுக்காகவும் வளர்ச்சிக்காகவும்
இறையர் கல்லூரியின் வளர்ச்சியில் இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் பங்களிப்புகளுக்காகவும், இறையர் கல்லூரி மேலாண்மை குழுவுக்காகவும், கல்லூரி பணியினை செபத்தோடும் பொருளுதவியினாலும் தாங்குகின்ற ஈசுருசா திருச்சபையின் ஆயர்கள் விசுவாசிகளுக்காகவும், பிற திருச்சபை விசுவாசிகளுக்காகவும் கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறையர் கல்லூரியில் தற்போது பணியாற்றும் முதல்வர், பேராசிரியர்கள், வருகை தரும் பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவர்கள், தொலைதூர கல்வி மாணவர்கள் மற்றும் இவர்களின் குடும்பங்களுக்காகவும், கல்லூரி வழியாய் நடந்து வருகின்ற எல்லா இறை பணிகளுக்காகவும் கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை தலைவர்களுக்காகவும், இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை தலைவர், துணைத் தலைவர், பொதுச் செயலாளர் மற்றும் பொருளாளர், நிதி கட்டுப்பாட்டாளர், சபை சங்கங்களின் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், சபை மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்காகவும், இந்திய சுவிசேஷ திருச்சபை பொறுப்பாண்மை கழக நிர்வாகிகள் மற்றும் அனைத்து அலுவலக பணியாளர்களுக்காகவும், எங்கள் திருச்சபையின் ஆயர், தலைவர், செயலாளர், பொருளாளர், சபை நிர்வாகிகள், அனைத்து சங்கங்களின் நிர்வாகிகள், விசுவாசிகளுக்காகவும் கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் இறைவேண்டல் புரிவோம். முடிந்தால் முழங்கால் படிக்கவும். அன்புள்ள பரம தந்தையே, எஃப்சிஎம்எஸ் திருச்சபையால் நிறுவப்பட்ட கன்கார்டியா இறையியல் கல்லூரி லூத்தரன் இறையியலில் உறுதியாய் நிற்கவும், கள்ள போதனைகளை எதிர்த்து போராடவும், நற்செய்தியை உண்மையாய் பிரசங்கிக்கும் ஆயர்களை உருவாக்கவும், எங்கள் இறையர் கல்லூரி பேராசிரியர்களுக்கு உமது தூய ஆவியாரின் ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி நாடுகிறோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இறையர் கல்லூரிக்கு நிதி உதவி செய்து கல்லூரியின் வளர்ச்சிக்கு துணை நிற்கும் இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் திருப்பணிகளை ஆசீர்வதிக்கவும், கல்லூரியின் பணிக்கு ஆதரவு தருகின்ற அனைத்து இறை மக்களையும் ஆசீர்வதிக்கவும் வேண்டும் என்று இறையர் கல்லூரியின் பணிகள் தடையின்றி நடைபெற தேவையான பொருள் உதவிகள் கிடைக்கவும், ஈசுருசா திருச்சபை ஆயர்களும் விசுவாசிகளும் இறையர் கல்லூரியின் பணிகளை தொடர்ந்து தாங்கவும், புதிய மாணவர் விடுதி, புதிய நூலகம், பணியாளர் மற்றும் திருமணமான மாணவர் குடியிருப்பு ஆகியவை கட்டப்படவும் இறைவரில் கிருபை கூற வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இறையர் மாணவர்களின் கல்வி செலவை ஏற்க திருச்சபைகள், தனிநபர்கள், நிறுவனங்கள் முன்வரவும், ஆண்டுக்கு குறைந்தது 100 இறையல் புத்தகங்கள் வாங்குவதற்கான நிதி கிடைக்கவும் தேவரீர் கிருபை கூற வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்கவும், ஆத்தும ஆதாயம் செய்யவும், புதிய பணித்தளங்களில் அர்ப்பணியாளர்கள் அனுப்பப்படவும், திருச்சபைகள் கட்டப்படவும் கிருபை கூற வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் திருச்சபையின் ஆயர், சபை நிர்வாகிகள் மற்றும் விசுவாசிகள் யாவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், நாங்கள் உமது வசனத்தில் கட்டப்பட்டு உம் திருப்பெயரின் மகிமைக்காக வாழவும், எங்கள் திருச்சபையின் 3 சபை சங்கங்கள் சிறப்பாக செயல்படவும், எங்கள் இளையோர் உமக்கு பிரியமாய் வாழ்ந்து சமுதாயத்தின் நற்பெயருடன் உயர் பதவிகள் வகித்து உச்சங்களை தொடவும், எங்கள் குழந்தைகள் ஆரோக்கியத்துடனும் வளர்ந்து உம்மை மகிமைப்படுத்தவும், எங்கள் குடும்பங்கள் நற்செய்தியின் ஊடகங்களாக உமக்கு சாட்சி பகரவும், பெற்றோர் குடும்பங்களின் வளர்ச்சிக்கு மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளும் உம்மால் ஆசீர்வதிக்கப்படவும், எங்களில் வியாதியுற்று இருப்போர்
உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் குணமடைந்து சுகவாழ்வு வாழவும் கிருபை கூற வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியாரோடும் ஒரே கடவுளாய் இதை வாழ்ந்து ஆட்சி செய்து வருகின்ற உமது மகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் கேட்கிறோம் எங்கள் இரக்கம் நிறைந்த தந்தையே. ஆமீன். அன்பு நிறைந்த கடவுளே, இந்த வேலைக்காக மறுபடியும் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த திருச்சபை வழிபாட்டிலே பங்கேற்றிருக்கின்ற ஒவ்வொரு விசுவாச மக்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீரே இந்த வேளையிலே என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு தேவைகளோடு சமூகம் காணப்படுகிற உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை ஆண்டவர் அறிந்து தேவைகள் சந்திக்கப்பட நிறைவான ஆசிரோடு தன்னுடைய பிள்ளைகள் இல்லங்களுக்கு மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு கடந்து செல்லவும் கடவுள் உதவி செய்வீராக. சிறப்பாக இந்த வாரம் தங்கள் வாழ்விலே காணுகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை 22/9/2025 பிறநாளை காணுகின்ற சபையிலே திருமதி ஜீவா ரோசன் ராஜசேகரன் அன்பு அம்மா அவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை படைக்கின்றோம். கடவுள் அவர்களை பொறுப்படுத்தி ஆண்டவர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். எத்தனையோ பலவீனங்கள் காணப்படாலும் கடவுள் கொடுக்கின்ற பலத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, சுகத்திற்காக நன்றி. இன்னும் அவர்களை பலப்படுத்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். கடவுளே, நீரை பலப்படுத்தவர்களை காத்துக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. அதுபோலவே அதே 22/9 அந்த திருநாளை காணுகின்ற அமெரிக்க தேசத்திலே காணப்படுகின்ற திருவாளர் அருண் தினனுக்காக நன்றி படைக்கின்றோம். கடவுள் தாமே அந்த மகனை ஆண்டவர் பொருட்படுத்த ஆசீர்வதிப்பீராக. தூர தொலைவிலே காணப்பட்டாலும் அவனுடைய கரம் அவரோடு கூட குடும்ப வாழ்வோடு தங்கியிருக்க நாங்கள் உண்மை நோக்கி மன்றாடுகின்றோம். அதுபோலவே உம்முடைய மக்கள் திருமணமாய் வாடுகிற குடும்பங்களாய் காணப்படும் பிள்ளைகளுக்காகவும் செபிக்கின்றோம். இது நாளிலே நாளை காட்டுகின்ற அருமையான ஜெபி சாலமன் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவை பலப்படுத்தி அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி செபிக்கிறோம். கடவுளுக்குள்ளாக நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள வருஷ நன்மையினாலே முடிசூட்டும் என்று சொன்ன அவருடைய கரத்திலே நன்மையை சுதந்திரித்துக் கொண்டு வாழ தம்முடைய மக்களை பலப்படுத்தி நிறைவோடு ஆசீர்வதிக்க உண்மை நோக்கி மன்றாடுகிறோம். இத்தொழுகை நிறைவாக நடைபெற இருக்கின்ற சபை சிறப்பு ஜெப கொடுகைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் இணைந்து சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அந்த ஜெப கொடுகை நம்முடைய பிரசனம் தங்கட்டும். இந்த ஜெப கொடுகை அன்று ஆண்டவரை இந்த சிற்றுண்டி ஆயுதப்படுத்துகிற அருமையான சகோதரி பெமி ஆனந்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே அந்த சகோதரி பொறுப்போடு நிறைவோடு ஆசீர்வதிக்க உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இறைவனுடைய பிரசனம் என்னோடு கூட தங்கட்டும். சிறப்பாக இந்த சபையிலே பலவீனத்தில் பள்ளத்தாக்கிலே காணப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகம் பெற்றிருக்கிற மக்களுக்காக நன்றி சொல்கிறோம். திருவாளர் சாமியல் சார் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கற்றுக் கொடுத்திருக்கின்ற பலத்திற்காக நன்றி. இன்னும் பலப்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அதுபோல திரு ஜார்ஜ் ஸ்டீபன் அன்பு சாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு சாரை நதியை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோலவே ஆண்டவரே திரு திலகா அவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். கடவுளை அன்பான அன்பு அம்மாவை கட்டணம் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ட்ரீட்மெண்ட் உடைய வளமையான கரம் கூடவே தங்கி கொண்டிருக்கிறபடினாலுக்கு நன்றி. இன்னும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறாங்க. அதுபோலவே நன்றி உள்ளத்தோடு ஆலயம் வந்திருக்கிற பிள்ளை கிஷோருக்காக ஜெபிக்கிறோம். நல்ல காலிலே நல்ல சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி. இன்னும் பலப்படுத்தி ஆசீர்வதி. அதுபோலவே திருமதி வசந்தி திரவிதாஸ் அன்பு அம்மாவுக்காக நன்றி சொல்லுகிறோம். கற்றுக் கொடுத்திருக்கின்ற சுகத்துக்கு நன்றி. அன்னாருக்கு இன்னும் நல்ல வல்லை கற்றுக் கொடுத்திருக்கிறபடி நமக்கு நன்றி. இன்னும் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. குடும்பமாக குழுவிலே பங்கேற்க கொடுத்திருக்கிற வாய்ப்புகளுக்காக நன்றி படைக்கிறோம். அன்பு சாரை ஆசீர்வதியும். அதுபோலவே ஆண்டவரே இப்படி ஜோவன் ராத் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே மக்களை இன்னும் பலப்படுத்தி ஆசீர்வதியும். பலவித கட்டுகள் முற்றிலுமாய் நீங்க பெற நல்ல ஆரோக்கியத்தோடு கூட ஆலை கடந்ததுக்கு நன்றி சொல்ல கர்த்தர் திருவை தரவியலாக தொடர்ந்து உடைய இறையாசங்களோடு கூட தங்கட்டும். நேரில் இருக்கிற எல்லா ஆகும் கருத்தப்படுறது சுந்தரமாய் ஜெபிக்கிறோம். ஜபங்களும் ஒரு நல்ல பிதாவே. ஆவே. பரமனின் பிதாவே, உடைய நாம பிரசத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உன்னுடைய சட்டம் பரமத்திலே செய்யப்படும் போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அந்த வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு ஆகும். எங்கள் கடவுளைகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னதைக்கு தேவையில்லை. அனைவரும் நாம் சேர்ந்து கடவுளுக்கு நன்றி பாடலாக 483வது பாடலை நாம் பாடுவோம். இந்த வேளை கர்த்தருக்கு மகிமையாக காணிக்கைகள் சேகரிக்கப்பட உங்களுடைய கருத்தை கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த காணிக்காவர்கள் கூட நீங்கள் காணிக்கை படைக்கலாம். இந்த வழிபாட்டு வாரக்கணிகள் படைக்கும்படியாக இணைந்து நீங்கள் படைக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த பாடலில் முதல் 2 அடிகளை பாடுகிற பொழுது நீங்கள் முடிந்தால் முன்பாக வந்து நீங்கள் அதை தாம்பலத்தை நீங்கள் படைக்கலாம். இல்லை என்றால் கருத்தை காணிக்கையை சேகரிக்கின்ற பொழுது நீங்கள் அதை கூட கொடுக்க உங்களை உங்களோடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். பாடலின் 483 நாம் பாடுவோம். பாடல் பாடுகிற பொழுது ஒரு 2 சரணங்களுக்குள்ளாக நீங்கள் வந்து அந்த கபர் காணிக்கையை குறைக்க உங்களை ஓடுகள் நான் கேட்டுக்கொள்கிற வைத்து நீங்கள் செல்ல என்றால் கேட்டுக்கொள்கிறேன்.
அனைவரும் நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை உள்ளன்போடு நேசிக்கின்ற தாயும் தந்தையுமான நல்ல கடவுளை, உம்முடைய மகா பரிதான இரக்கத்தினாலே கிருபையினாலே உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் வந்து உம்மை வாயார உள்ளமாற போற்ற எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். உங்களுடைய சமூகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற காணிகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. குறிப்பாக குடும்ப காணி படைத்திருக்கின்ற குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். திருவாளர் CS மணி அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அந்த சகோதரை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். அதுபோலவே சென்னை சார்ந்த திருமதி லஜிதா பிரேம்குமார் அன்பு சகோதரிக்காக அந்த குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். அதுபோல திருமதி திலகா குணசேகரன் அன்பு அம்மாவுடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அன்பு குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அதுபோலவே திருவாளர் ஜெய்சிங் திருமதி மங்கள் அம்மாவுடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அந்த பிரதர் அந்த தாயார் குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அவ்வாறாகவே அருமையான சபையிலே விசுவாச குடும்பமாக இருக்கின்ற திருமதி பால வஸ்திராணி சூர்யா அந்த குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அந்த திரை குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்து நிறைவோடு ஆசீர்வதிக்க உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அவருடைய பிரசனம் செய்கிற பணிகள் குடும்ப வாழ்வோடும் அனைத்து மக்களோடு தங்கியிருக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோலவே இந்த வேளையில் கூட இந்த பர்த்டே ஆஃபரை படைத்திருக்கின்ற திருவாளர் பிரேம்குமார் அந்த பிரதர் குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பான மகனை ஆசீர்வதி செய்கிற பிசினஸ்லேயே உடைய வலிமையான தங்கட்டும் நிறைவோடு வளமோடு உயர்ந்த செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. காணிக்கை ஏற்றுக்கொண்டு கர்த்தராமே நிறைவோடு ஆசீர்வதிக்க நம்புகிறோம். அதுபோலவே ஆண்டவரே, சகோதரி பெமி அவர் படைத்திருக்கின்ற இந்த பர்த்டே ஆஃபரைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அதுபோலவே அருமையான பிரதர் திருவாளர் அருண் தினகரன் படைத்திருக்கின்ற இந்த பர்த்டே ஆஃபரைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பான முதல் படைத்திருக்கின்ற காணி ஏற்றுக்கொண்டு கர்த்தர் அந்த சகோதரை கூட ஆசீர்வதிக்க உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவனமாகவே கண்காணிக்க செம்மறி ஸ்பெஷல் ஆஃபரை படைத்திருக்கின்ற அன்பு இறை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். திருவாளர் மதிகன் சாலை குடும்பத்திற்காக ஆண்டவரே, அவ்வாறாகவே பெயர் தெரிய முடியாதபடிக்கு ட்ரெயின் தகவலை காணி படைத்திருக்கின்ற அந்த குடும்பத்திற்காக, அதுபோலவே ஆண்டவர்கள் பெயர் சொல்ல முடியாதபடி காணி படைத்திருக்கின்ற குடும்பமாக, அதுபோலவே ஏனும் திருமதி சாந்தா சரோஜினி ஆண்டவரை அன்பு சகோதரி அன்பு அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். இக்காணி ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறோம். அவ்வாறாகவே ஆண்டவரை இவர்கள் கூட அந்நிய சகோதரி அனிதா சுரேஷ் அவர்களுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். அதுபோலவே ஆண்டவரை அருமையான பர்த்டே ஆஃபர் படைத்திருக்கிறதான ஜீவா ரோஸ்லின் ராஜசேகரன் அன்பு அம்மாவுடைய குடும்பத்திற்காக நன்றி படைக்கிறோம். கர்த்தர் அந்த தாயாரை காணி ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். அவ்வாறாகவே ஆண்டவரை இந்த சந்தனை காணி கிடைத்திருக்கிறதான திருமதி திலகா குணசேகரன் அன்பு அம்மாவுடைய குடும்பத்திற்காக நன்றி சொல்லுகின்றோம். அதை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். அதுபோலவே ஆண்டவரை டாக்டர் ராசியன் சபை காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த சந்தனை காணிக்கை ஏற்றுக்கொண்டு அதை ஆசீர்வதிக்க இன்னுமாக ஆண்டவர் பெயர் எழுதப்படவில்லை, அது நம்ம குடும்பத்திற்காக பெயர் எழுதப்படவில்லை, இன்னும் ஒரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அதுபோலவே ஆண்டவரை திருமதி லிடியா லில்லி மனோகர் அன்பு குடும்பத்திற்காக நன்றி படைக்கிறோம். கடவுளை அன்பு குடும்பத்துக்கு அதை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க ஒரு நோக்கி பண்ணுறோம். அதுபோலவே அருமையான திருவாளியம்மை மனோகர் ஆத்ம சபை குடும்பத்திற்காக நன்றி படைக்கிறோம். இக்காணிக்கை ஏற்றுக்கொண்டு அதை ஆசீர்வதிக்க ஒரு நோக்கி பண்ணுறோம். அதுபோலவே திருமதி தெமி ஆனவர் படைத்திருக்கின்ற இக்காணிக்கை கடவுளை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க ஒரு நோக்கி சொல்கிறோம். ஆண்டவரை நாங்கள் காணிக்கை படைத்ததோடு மட்டுமல்லாமல் எங்களை நாங்கள் உயிருள்ள ஜீவபலியாக தருகிறோம். கர்த்தர் எங்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். காணிக்கை என்பது அவருடைய வாழ்வை திரும்ப கொன்று அது 30, 60, 100 திரும்ப உங்களுடைய பிள்ளைகளுடைய கரத்திலே நிறைவோடு கொடுத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். நாங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நன்மைகளை தந்து என காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். இதை ஆசை தொடர்ந்து எங்களோடு கூட நிறைவாக இருக்கட்டும். வேண்டிக் கொண்ட ஜெபம் நாட்டுகள் இன்னும் மறந்த காரியங்கள் உண்டு. குறிப்பாக டாக்டர் படைத்திருக்கின்ற மெழுகுவர்த்தி காணிக்கை தருகிறோம். கடவுளை இக்காணி ஏற்றுக்கொண்டு அதனால் குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அதுபோலவே ஆண்டவரை இன்னும் மெழுகுவர்த்தி காணி படைத்திருக்கின்ற திருவாளர் ஆண்டனி பிச்சை அந்த ஐயாவுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தை ஆசீர்வதி அந்த தாயை நலப்படுத்தும். அதுபோல ஸ்வீட் காணியை படைத்திருக்கின்ற குடும்பத்தை வருகிறோம். ஆண்டவர் நோக்க தருகிற கடவுள் நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க எங்களை நாங்கள் தருகிறோம். இறை ஆசிரியர்களோடு கூட நிலைக்கு நிறைவோடு இருக்கட்டும்.
நாங்கள் உடலை கற்றுக்கொண்ட பாடங்களை எங்களுடைய வாழ்வில் அபியாசப்படுத்தத்தக்கதாக உம்முடைய நுகத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு மிதவோடும் மனத்தாழ்மையோடும் அரசிடம் நாங்கள் வாழ எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கிறோம். இறை ஆசிரியர் எங்களோடு கூட நீங்காமல் இருக்கட்டும். இறைவன் இயேசுவின் இனி நாமத்தை செபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள கடலாம். கற்றுக் கொடுக்கின்ற இறை ஆசிரியர் நாம் அனைவரும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நிறைவு பாடலாக நாம் சேர்ந்து 12வது பாடல் 2 அடிகளை நாம் பாடுவோம். 12வது பாடலில் 2 அடிகளை நாம் பாடுவோம். God bless you.
அந்த காணிக்கைக்கு வரும். வெளியே போனோம்.